வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து தினசரி ஆங்கில வாக்கியங்கள், டெய்லி யூஸ் சென்டென்சஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நாம் வந்து கற்று வச்சுட்டோம்னா எந்த இடத்துல வேணாலும் நம்ம தயங்காமல் கான்ஃபிடென்ஸோட இங்கிலீஷ் பேசலாம். நம்பர் 1, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் கேட்போமா? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். எப்படி கேட்டுருவோம்? வாட் இஸ் இட் டூயிங்? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதே கேள்வியை கொஞ்சம் உணர்வுபூர்வமாக, கொஞ்சம் சலிப்போட, சில சமயம் கொஞ்சம் கோபத்தோட கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? என்னதான்ப்பா அவன் பண்ணிட்டு இருக்கான்? எப்படி கேட்போம்? என்னதான்ப்பா அவன் பண்ணிட்டு இருக்கான்? எப்படி கேட்போம் இது இங்கிலீஷில்? வாட் எவர் இஸ் இட் டூயிங்? வாட் எவர் இஸ் இட் டூயிங்? இதுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. நம்ம ஒரு 3 ஆன்சர்ஸ் பார்ப்போம். அவன் சும்மா பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஹீ இஸ் ஜஸ்ட் டே ட்ரீமிங். ஹீ இஸ் ஜஸ்ட் டே ட்ரீமிங். நல்லா கவனிங்க. டே ட்ரீம் அப்படின்னா பகல் கனவு காண்றதுன்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன? அவன் சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீ இஸ் ஜஸ்ட் இட்லி சாட்டிங். ஹீ இஸ் ஜஸ்ட் இட்லி சாட்டிங். நல்லா கவனிங்க. இந்த வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு வேர்பு கற்றுட்டு இருக்கோம். என்னது அது? இட்லி சாட். இட்லி சாட்டுனா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வெட்டி பேச்சு பேசுறது. ஒன்றுமே செய்யாமல் ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே செய்யாமல் டிமிக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீ இஸ் ஜஸ்ட் ஃபூலிங் அரவுண்ட். ஹீ இஸ் ஜஸ்ட் ஃபூலிங் அரவுண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 2, நான் ஒரு தொந்தரவாக இருக்க விரும்பலை. யார்ட்டையாவது போய் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் உங்களுக்கு ஒரு தொந்தரவா இருக்க விரும்பல. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பாதர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பாதர். ஸோ இந்த இடத்துல பாதரை நாம நவுனா பயன்படுத்தி இருக்கிறோம். சரி, இந்த பாதரை வேர்பாவும் பயன்படுத்தலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாமா? ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ. நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. இந்த இடத்துல என்ன இருக்கு? பாதர் வந்து நாம வேர்பா பயன்படுத்தி இருக்கிறோம். நான் வந்து ஏசி ஆன் பண்ணா உங்களுக்கு தொந்தரவு இருக்குமா? எப்படி கேட்கறது? will it be a bother to you if I turn on the AC? will it be a bother to you if I turn on the AC? அதே மாதிரி will it be a bother to you if you turn off the AC? என்ன அர்த்தம்? ஏசியை நான் நிறுத்தினா, ஏசியை ஆஃப் பண்ணிட்டா அது உங்களுக்கு தொந்தரவா இருக்குமா? எப்படி கேட்கறது? will it be a bother to you if I turn off the AC? நல்லா கவனிங்க. turn on அல்லது switch ஆன்னா ஏதாவது உபகரணத்தை போடுறது. whereas switch off அல்லது டேர்ன் ஆஃப்னா ஏதாவது ஒரு மின்சார உபகரணத்தை நிறுத்துறதுன்னு அர்த்தம். தேர்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் எனக்கு கொஞ்சம் லேசா பொறாமையா இருந்தது. நல்லா கவனிங்க. என்ன சொல்றோம்? எனக்கு லேசா பொறாமையா இருந்தது. எப்படி சொல்றது? ஐ வாஸ் ஸ்லைட்லி ஜெலஸ். ஐ வாஸ் ஸ்லைட்லி ஜெலஸ். சரி, அடுத்து பார்க்கலாம். அவ பொறாமையில பொங்கினா. என்னது? அவ பொறாமையில பொங்கினா. இது வந்து 3 டைப்ஸா சொல்லலாம். நம்பர் 1, she burned with jealousy. She burned with jealousy. Number 2, she was eaten up with jealousy. She was eaten up with jealousy. And finally, number 3, she was green with envy. She was green with envy. Next பார்க்க போறோம். Number 4, யாரையாவது பார்த்து கேட்போம். என்ன கேட்போம்? நீ எப்பயாச்சும் எனக்கு உதவி பண்ணிருக்கிறியா? என்ன கேட்போம்? நீ எப்பவாவது எனக்கு உதவி பண்ணிருக்கிறியா? எப்படி கேட்போம்? ஹாவ் யூ எவர் ஹெல்ப்டு மீ? ஹாவ் யூ எவர் ஹெல்ப்டு மீ? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவ உதவி கேட்டு அலறினா. உதவி கேட்டு அவ கூக்குரல் போட்டா. she screamed for help. she screamed for help. நல்லா கவனிங்க. SCREAM scream இந்த வேர்புக்கு அலறுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எப்பாடுபட்டாவது, என்ன விலை கொடுத்தாவது நான் அவளுக்கு உதவி செய்யணும். ஐ மஸ்ட் ஹெல்ப் ஹர் அட் எனி காஸ்ட். ஐ மஸ்ட் ஹெல்ப் ஹர் அட் எனி காஸ்ட். நல்லா கவனிங்க. அட் எனி காஸ்ட் இந்த ஃப்ரேஸுக்கு எப்பாடுபட்டாவது அல்லது என்ன விலை கொடுத்தாவதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். அவனுடைய உதவியை நீ நம்ப முடியாது. உதவி செய்யறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான், ஆனா அவனுடைய உதவியை நீ நம்ப முடியாது. எப்படி சொல்லும் இங்கிலீஷ்ல? யூ கான் கவுண்ட் ஆன் ஹிஸ் ஹெல்ப். யூ கான் கவுண்ட் ஆன் ஹிஸ் ஹெல்ப். நல்லா கவனிங்க. கவுண்ட் ஆன் இந்த ஃப்ரேஸலுக்கு நம்புறதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து பார்க்கலாம். அவங்க எனக்கு உதவி பண்றதுக்கு முயற்சி கூட பண்ணல.
நல்லா கவனிங்க, முயற்சி கூட பண்ணல. they didn't even try to help me. they didn't even try to help me. my dear viewers, daily use sentences. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.